ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எப்போவுமே நான் பேசுவேன், நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. இன்றைக்கி நான் பேசுகிறத நீங்களும் கேட்குறீங்க, இந்த கிளாஸும் கேட்டுட்ருக்கு. இதுதான் மெட்டா கிளாஸ், ரெய்பான் மெட்டா ஏஐ. இப்போ நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சிட்ருக்கார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 2016லிருந்து 20 வரையிலும் ஃபர்ஸ்ட் டென்யூர் இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். 2020லிருந்து 2024 வரையிலும் ஜோ பைடன் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதற்கு பின்பு இரண்டாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக வந்தார். வந்த ஒரு வருஷத்தில் அவர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. அவர் பல்வேறு விஷயங்களை சாதித்ததாக சொல்கிறாரு. அவர் எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் நிறைய இருக்குன்னு அவர் சொல்கிறாங்க, வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் சொல்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷன் டைமில் என்ன சொன்னார்னா, நான் பிரசிடெண்ட்டாக வந்த உடனே 24 மணி நேரத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற சண்டையை நிறுத்துவேன் அப்படின்னாரு. ஆனால் இதுவரை நிறுத்தவில்லை. ஆனால் அமெரிக்கா உக்ரைனுக்கு செய்கின்ற உதவியை மட்டும் குறைத்திருக்கிறது. நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் முரசல் ஏற்பட்டிருக்கிறது. கிரீன்லாண்டை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னதுனால டென்மார்க், அது ஒரு நேட்டோ கண்ட்ரி, அதுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை. அப்புறம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வெனிசுலானுடைய அதிபர் மடுரோ அவர்களை சிறைப்பிடித்தது. அவருடைய நாட்டுக்கே சென்று 1 மணி நேரத்தில் எல்லா ஆப்ரேஷனையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ போயிட்டுருக்கு. அது அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக மாறிவிட்டது. ரஷ்யாவும் சைனாவும் இதனால் பாதிக்கப்பட்டது. மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு எதுனா கியூபா. அதே மாதிரி ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருடம் ஜூன் மாதம் ஈரானில் போய் நட்டான்ஸா, ஃபோர்டோ இது போன்ற நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ் உள்ள பகுதிகளை B2 பாம்பர் மூலம், அதாவது பங்கர் பஸ்டர் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக தகர்த்து விட்டுட்டு ஈரான் இனிமேல் அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது, அவர்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி கம்ப்ளீட்லி ஒபிலிட்டரேட்டட் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுவதுமாக அழிக்கப்பட்டதுன்ட்டு. ஆனால் சிஏஏ மற்றும் அவருடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன சொன்னாங்கன்னா, இது முழுவதுமாக அழிக்கப்படவில்லை, ஒரு 2 வருடம் தள்ளி போயிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவர் மறுத்தார். இப்பொழுது மீண்டும் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிறதுல February 28ஆம் தேதி அதிகாலை ஈரான் மீது அதிரடி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது. அது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்புறம் நைஜீரியாவில் அட்டாக் பண்ணாங்க, அங்கே ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக. சொமாலியாவிலையும் அதே மாதிரி ஒரு அட்டாக். அப்புறம் ஏமனில் ஹூத்திஸ்க்கு எதிராக கிட்டத்தட்ட 12 நாட்கள் தொடர் தாக்குதல் நடைபெற்றது. அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், மடுராவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கரீபியன் கடலில் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அதை முற்றுகையிட்டு 111 படகுகள் அழிக்கப்பட்டன. அப்போனா 111 முறை குண்டு வீசப்பட்டது. ஏன்னா இந்த படகுகள் மூலமாக போதைப் பொருட்களை கடத்துகிறார்கள். கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவுக்கும், வெனிசுலாவிலிருந்து கொலம்பியா, அப்புறம் அங்கிருந்து நேராக அமெரிக்கா வர்றாங்க. இதனால் அமெரிக்கர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அமெரிக்காவை கெடுக்க வேண்டும், அதை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு 111 படகுகளை அழித்தார். அதில் கிட்டத்தட்ட 111 நபர்களுக்கு மேல் கொல்லப்பட்டனர். இது ஒரு மனித உரிமை மீறல்னு சொல்லி அமெரிக்கன் பாராளுமன்றத்திலேயே பேசப்பட்டது. அதற்கு பிறகு உங்களுக்கெல்லாம் தெரியும், எல் மேன்சோ அப்படிங்கிற ஒரு ட்ரக் கார்ட்டல் லீடர் மெக்சிகோவில், அவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கொல்லப்பட்டார். அதற்கு அமெரிக்கா கொடுத்த உளவு தகவல் அப்படின்னு சொன்னார். ஆனால் கிரெடிட் மெக்சிகோவுக்கு போகட்டும், பட் நாங்கள் தான் தகவல் தந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா, FBI மற்றும் சிஐஏ, மெக்சிகன் கவர்மெண்ட் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகத்தான் சொல்கிறார்கள். இப்படி பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்தார். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இதுவரையிலும் 7 சமரசங்கள் செய்திருக்கிறேன், 7 அமைதி தீர்வை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. ஒன்றும் முக்கியமாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு அணு ஆயுத போர் வருவதை தடுத்து நிறுத்தி இருவரிடையே ஒரு அமைதி ஒப்பந்தம், அதாவது சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அடுத்து கம்போடியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இடையே நடந்த சண்டையை தீர்த்து வைத்து ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னார். 3வது அசர்பைசான், அர்மீனியா 2 நாடுகளுக்கிடையே நடந்த போரை தடுத்தேன் அப்படின்னு சொன்னார். 4வது ஈஜிப்த் மற்றும் எத்தியோப்பிய நாடுகளுக்கிடையே நைல் நதி பிரச்சனையை தீர்த்து வைத்தேன் அப்படின்னாரு. அதே போன்று காங்கோ நாட்டிற்கும் ரவண்டா நாட்டிற்கும் இடையே நடந்த போரை முடித்து வைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் செர்பியாவுக்கும் கொசோவோ கண்ட்ரி, இந்த 2 நாடுகளுக்கும் இடையே நடந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட உலக பிரச்சனைகளில் 7 பிரச்சனைகளை நான் தீர்த்து வைத்தேன், எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு கிடைக்கவில்லை. இப்படி பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள், மிலிட்ரி ஆக்ஷன்ஸ், அதாவது போர் நடவடிக்கைகள் எடுத்தார். 1
அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நடவடிக்கையில் உலக நாடுகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டன. அவருடைய நட்பு நாடுகளும் சரி, எதிரி நாடுகளும் சரி பாதிக்கப்பட்டன. டாரிஃப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை வந்து சைனா மேல, நம்முடைய நாட்டின் மேல், யூரோப்பிய நாடுகள் மீது, கனடா மீது, மெக்சிகோ மீது, இப்படி பல்வேறு நாடுகளின் மீது இந்த டாரிஃப் விதிக்கப்பட்டது. அடிப்படையில் டாரிஃப் அப்படிங்கிறது இம்போர்ட் டியூட்டி. உண்மையில சொல்லப்போனால் இந்த டாரிஃப் அப்படிங்கிறது மக்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரிதான். டாரிஃப் அப்படிங்கிறது அடிப்படையில் இது வந்து இறக்குமதி வரின்னு சொல்லுவாங்க டாரிஃபை. ஆனால் மறைமுகமாக மக்கள் தான் இந்த வரியை செலுத்துவார்கள். ஏன்னா டாரிஃப் அதிகமாக பண்ணுறப்போ அதை வந்து கடைசியாக வந்து நம்ம தான் அந்த டாரிஃபை கொடுக்கணும். இறக்குமதி செய்கிற பொருட்களினுடைய விலை அதிகமாயிரும். அப்போ அந்த அதிகமான விலை வந்து கடைசியில் யார் மக்கள் மீது தான் திணிக்கப்படுகிறது. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவருக்கு உரிமை கிடையாது, இது பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்த பின்பு தான் அவர் இது போன்ற டாரிஃப் வரிகளை விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. உடனே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த தீர்ப்பு வந்து அமெரிக்கா நாட்டிற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு சட்டத்தை பயன்படுத்தி மறுபடியும் ஒரு 10% டாரிஃபை வந்து மற்ற நாடுகள் மீது விதித்தார். இப்படி அவர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தார். அவரை பொறுத்தளவில் அவர் என்ன செய்வார் என்பது அவருக்கும் தெரியாது, அவர்களை சுற்றியிருப்பவர்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஸோ அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படியோ எடுக்கின்ற முடிவுகள் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் மற்ற நாட்டு மக்களுக்கும் நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தலைவர்கள் எடுக்கின்ற முடிவு ஒரு சரியான முடிவாக இருக்கும். இல்லாவிடில் அது தன்னலம் உள்ள ஒரு முடிவுதான், சுயநலமுள்ள ஒரு முடிவுதான். இதனால் உலகம் பயனடையப் போவதில்லை.